ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னரான ப்ராப்பர்ட்டி அதான் பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் 30 அடி ரோடு, ஒரு பக்கம் வந்து 20 அடி ரோடு அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னா அசோக் நகர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. நல்லது, ஒரு விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் அது. இந்த ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் நல்ல ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் இது பதினடிக்கெலாம் பஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, பக்கத்துலேயே நியர்பை அமைஞ்சிருக்க ஒரு பழைய வீடு இருக்குது. இதில் இந்த பழைய வீடு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுத்து வாங்குறவங்களுக்கு அது பிடிக்காது. அதை இடிச்சிட்டு வேணால் நீங்கள் டெமாலிஷ் பண்ணி கட்டிக்கலாம். லோன் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த வீடோடு இருக்கிற மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குன்றதை செக் பண்ணலாம். மொத்தம் 3171 சதுரடி லேண்டு, 1.25 கிரவுண்டுக்கு கொஞ்சம் கூட இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி சவுத் வெஸ்ட்டு கார்னராக அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் 76 அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்க மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சவுத் சைடில் 76 அடி ஃப்ரண்டேஜ், இது வெஸ்ட் சைடில் இருக்க ஃப்ரண்டேஜ். ஓகே, 1.25 கிரவுண்டு கூட இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,65,00,000, 8,65 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வெல் இருக்குது, பழைய பில்டிங் ஒன்று இருக்குது, ப்ளஸ் வெளியே காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சுற்றி போட்டிருக்காங்க. இங்கே ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு விஐபி ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். இந்த இடத்துல வந்து 6 தென்னை மரம் இருக்குது. அப்படியே சைடில் காம்பவுண்ட் ஓரமாகவே வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணலாம். பக்கத்தில் வந்து வாழை மரம்லாம் வச்சு கார்டனிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்படி ஒரு பங்களா டைப்பில் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 2,65,00,000, 8,65,00,000. இந்த பட்ஜெட் உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பரை கால் பண்ணுங்கள். பெரிய பில்டர்ஸ்க்கு யாருக்கா தேவைப்படலாம், இல்லை பெரிய பங்களா கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவைப்படலாம். 1.25 கிரவுண்ட் லேண்டில் சூப்பரான ஏரியாவில் வடிவமைக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை இங்கேருந்து கேஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் கேஎஃப்சி இருக்குது. அசோக் பில்லர் இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் அசோக் பில்லர் இருக்குது. அதேமாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் நியர்பை இருக்குது, காலேஜஸ் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து டி நகர் நியர்பை இருக்குது. காசி தியேட்டர் இங்கேருந்து ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நல்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. யாருக்கு தேவைனாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எல்லாத்துக்கும்.